ப்ளவுஸ்ன்றது வந்து நீங்க இப்படி விசிபிளா போட்டு காட்டக்கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு அவங்க வந்து பாக்குறாங்க. அதனால வந்துட்டு நான் அதை போட்டு காட்டும் போது நீ வந்துட்டு ஏன் இப்படி போட்டு காட்டுற, மேல ஷால் போடு, சாரி போடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ்லாம் போட்டு வீடியோ போடுறப்போ பப்ளிசிட்டிக்காக பண்றீங்க. ஆக்சுவலி வந்துட்டு லைக்ஸ்க்காக பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ வந்து நீங்க வந்து நீயே உங்க மேல போட்டு காட்டுற, நீ வந்து ஒரு மெனிக்வின் மேல போடலாம், ஒரு ட்ரெஸ் ஃபார்ம் மேல போடலாமே, அதுவுமே ப்ளவுஸ் போட்டு காட்டலாம் அப்படின்னு. ஆனா ஒரு ஹியூமன் பாடி மூவ் பண்ணும், ட்ரெஸ் ஃபார்ம் வந்து மூவ் பண்ணாது. ஹியூமன் பாடியில ஃபேட் இருக்கும், ட்ரெஸ் ஃபார்ம்ல ஃபேட் எல்லாம் இருக்காது. இதெல்லாம் டெய்லி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க ஒரு ப்ளவுஸ்லன்றத காட்டணும் அப்படின்றது தான் ஒரு மோட்டிவே தவிர அது வந்து லைக்ஸுக்காக அப்படின்றது கிடையாது. அப்யூசிவான கமெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய வரும். அதுவும் வந்துட்டு சில விமென்ஸே கமெண்ட் பண்ணுவாங்க, சாரி போட்டு பண்ண வேண்டியதானே, அந்த மாதிரி வந்துட்டு விமனே வந்துட்டு ஒரு கிரிட்டிசிசம் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. ஒரு இடத்துல வளர்றோம் அப்படின்னாலே நெகட்டிவிட்டி இல்லாம வளர முடியாது. ஸோ வந்து எனக்கு நெகட்டிவிட்டி வரும்போது ஓகே, அப்போ நம்ம எங்கேயோ க்ரோ ஆகுறோன்ற கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. அதனால வந்து எனக்கு வர நெகட்டிவிட்டி நான் கம்ப்ளீட்டா தடுக்கவே இல்லை. ரொம்ப அப்யூசிவா இருக்கு, அது வந்துட்டு மற்றவங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்கிறத மட்டும் தான் நான் வந்துட்டு எடுப்பேனே தவிர மற்றபடி வர நெகட்டிவிட்டிலாம் நான் வந்துட்டு சில்லா வந்துட்டு எடுத்துக்குவேன். ஓகே, விட்டுருவேன், அது அப்படியே நீ இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னே விட்டுருவேன். அண்ட் அடுத்ததான் நீங்க வந்து அந்த கிராப் டாப் பிளவுஸ் அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, எங்க வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்றது சொன்னாங்க. பட் உங்க வீட்டில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு உங்க பேரண்ட்ஸ்க்கு? எங்க வீட்டில் வந்துட்டு எல்லாருமே எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவ். யாருமே வந்துட்டு எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணது கிடையாது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். நான் வந்து அந்த பிளவுஸ் போட்டுட்டு நான் போவேன் அப்படின்னு நான் சொன்னது நீங்களாம் போங்கன்னு நான் வந்து யாரையுமே வந்து சஜஸ்ட் பண்ணல. அந்த பிளவுஸோட ஃபிட்டிங் வந்துட்டு அந்த அளவுக்கு ஃப்ளாலெஸ்ஸா இருக்கு. நம்ம ஒரு கிராப் டாப் போட்டு போனா நம்மளுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குமோ அதே அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபிட்டிங்குமே இந்த பிளவுஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்ல வரது அதோட மோட்டிவ். ஸோ அதனால தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் மோரோவர் எனக்குமே வந்து எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஃபுல் சப்போர்ட் தான். ஃபுல் சப்போர்ட், எந்த விஷயமா இருந்தாலுமே ஃபுல் சப்போர்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்க எப்படி போகணும், நம்ம எங்க எப்படி நம்மள அட்ரஸ் பண்ணிக்கணும்ன்றது தெரியும். ஸோ அதனால ஃபுல் சப்போர்ட். ஸோ தயாலு அவங்களோட டீம் மெம்பர்ஸ் தான் இப்போ மீட் பண்ண போகிறோம். அவங்களோட அப்பா, அம்மா அண்ட் சிஸ்டர் நம்ம கூட இருக்காங்க. நீங்களும் ஆல்ரெடி ரொம்ப பாப்புலராக இருக்கீங்க அப்படின்றப்போ சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். நீங்களும் நிறைய நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றப்போ பொண்ணுக்கு இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்ன, முன்னாடியே வந்து இப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸாக என்ன கொடுத்தீங்க? அதாவது ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லும் போதே நல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். அது எல்லாருமே நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத அவ ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. ஆக்சுவலா அவதான் வந்து எனக்கே வந்து சொல்லுவா, அம்மா இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு விட்டுரு, நீ என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவா. இப்போ அதை வந்து அவ ரொம்ப ஈஸியா, அவளுக்கு அது வரும்போது ரொம்ப ஈஸியா அதை போய்கிட்டு இருக்கா. ஓகே, ஒரு குடும்பம் இருக்குன்னாக்கா இந்த குடும்ப உறுப்பினர்கள் எது செஞ்சாலும் உட்காந்து பேசணும். கண்டிப்பாக. அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். நான் இது பண்ண போகிறேன், இது கரெக்டாக வருமா வராதா, இல்லை வேணாம் அப்படின்னாக்கா சரி விட்டுருந்தோம். ஒரு சின்ன விஷயம் கூட எந்த தகவலும் எங்கள் 4 பேருக்கு தெரியாமல் யாரும் பண்ணணும்.